السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. சங்கையான ஹாஃபில்மார்களே, மாணவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ரபீஉல் அவ்வல் மாதத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஏன் நேசம் வைக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரு 12 காரணங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்பயனாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அதில் 6வது காரணமாக, முதல் காரணமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறார்கள், நரகம் செல்லாமல் எங்களை தடுக்க முயற்சி செய்கிறார்கள், அதற்காக நாங்கள் நபியை நேசிக்க வேண்டும். 2வதாக பயங்கரமான அந்த மஹ்ஷருடைய நேரத்திலே, வெப்பத்துடைய நேரத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஹவுதுல் கௌசரிலிருந்து நீர் அருந்து தருகிறார்கள். அதன் மூலமாக சொர்க்கம் செல்லும் வரைக்கும் எங்களுக்கு தாகம் இருக்காது. அப்படி அந்த முக்கியமான நேரத்தில் நபியுடைய அந்த ஹவுலுல் கௌசருடைய நீர் எங்களுக்கு கிடைப்பதால் நபிக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம், நபியின் மீது நேசம் வைக்க வேண்டும் என்ற அமைப்பிலும். 3வதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே எங்களுக்காக ஷஃபாஅத்து செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவார்கள் என்ற அடைப்பிலையும் நபியை நாங்கள் நேசிக்க வேண்டும். 4வதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே ஈமான் எங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல தியாகங்களை மேற்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் சுருக்கமாக தாய்ஃபுடைய வரலாறிலே நபி அவர்கள் இரத்தம் சிந்திய அந்த நிகழ்ச்சியையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். சங்கையானவர்களே, 5வதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மீது அளவு கடந்த அன்பு வைத்தவர்கள், அதனாலும் நாங்கள் நபியை நேசிக்க வேண்டும். சாதாரண அன்பல்ல, அல்லாஹுவே குர்ஆனில் சில இடங்களிலே நபியை பற்றி வர்ணித்து கூறிய சில வசனங்கள், அநேகமான வசனங்கள் உண்டு, அதில் சில வசனங்களை நாங்கள் பார்த்தோம். நபி உங்களின் மீது அன்பு வைக்கக்கூடியவர், உங்களுடைய கஷ்டங்களை அவர் தனக்கு பாரமாக நினைக்கக்கூடியவர், நீங்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் அவர் தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவில் கஷ்டப்படக்கூடியவர் என்ற சில குர்ஆனுடைய வசனங்களையும் பார்த்தோம். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் 6வது விடயமாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இபாதாத்துகளில் எவைகள் எங்களுக்கு மிக லேசாக இருக்குமோ அந்த அமைப்பில் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் லேசாக்கி தந்தவர்கள். இந்த அமைப்பிலே முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகையை தாமதப்படுத்தி இருந்தார்கள். இஷாவுடைய தொழுகைன்றது ஏனைய தொழுகை இருக்குது, அது அடுத்த வக்துக்கு பாங்கு சொல்கிறதுக்கு முன்னால் தொழுதுறணும். தொழுகையை அதனுடைய ஆரம்பத்த நேரத்தில் தொழுகிறது தான் மிக ஏற்றமானது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூத்தான்னு குர்ஆன் சொல்லுது. தொழுகைன்றது ஒரு முஃமினுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு அமல். இப்போ ஃபஜ்ருடைய தொழுகையை லுஹர் பாங்கு சொல்கிற வரைக்கும் தொலையலாது. ஃபஜ்ருடைய தொழுகையை சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால் தொழணும், ஆனால் ஆரம்ப நேரத்தில் தொழுவது தான் மிக ஏற்றமானது. அதே போல் லுஹருடைய தொழுகையை அசர் பாங்கு சொல்கிற வரைக்கும் தொழ முடியும். அசருடைய தொழுகையை மக்ரிபு பாங்கு சொல்கிற வரைக்கும் தொலையலாது. மக்ரிபுடைய பாங்குக்கு முன்னால் வரக்கூடிய சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் வரக்கூடிய அந்த கிட்டத்தட்ட இமாம்களுடைய கருத்து ஒரு 18 அல்லது 20 நிமிடங்களுக்கு முன்னாலேருந்து தொழுதுறணும். மற்றது ஹராமான நேரம், தொழுகிறதுக்கு ஹராமான நேரம். அப்போ அதே போன்று இஷாவுடைய தொழுகையையும் எப்படி அடுத்த நாள் ஃபஜ்ருடைய பாங்கு வரைக்கும் தொழுகிறதுக்கு தாமதப்படுத்த இயலாது. இஷாவுடைய தொழுகையை ஹதீஸுகளுடைய கருத்துப்படி அதை தெளிவுபடுத்தின நேரம் போதாது. இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுகிறேன். இஷாவுடைய தொழுகையை ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் 3ல் ஒரு பகுதி நேரத்தை கணக்கிலிட்டு அந்த இஷாவுக்கு பின்னால் உள்ள நேரம் ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் உள்ள அந்த நேரம் இருக்குது, அந்த நேரத்தை 3ஆல் பிரித்து ஒரு பகுதியை கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலம் வருமாக இருந்தால், மொத்தமாக இஷாவுக்கு பின்னால் இருந்து ஃபஜ்ரு வரைக்கும் 9 மணி நேரம் இருந்தால் அதில் 3ல் ஒரு பங்கு 3 மணி நேரம், 7:30 மணிக்கு பாங்குன்னு சொன்னால் 10:30 மணிக்கு முன்னால் இஷாவை தொழுதுறணும். அப்படி தொழலன்னு சொன்னால் 10:30 மணி பிந்துனா அது கலாவுடைய நேரமாக மாறிவிடும் என்பது தான் ஹதீஸுடைய சரியான கருத்து. அப்போ சங்கையான மாணவர்களே, 10:30 மணிக்கு முன்னால் இஷாவுடைய தொழுகையை தொழணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய தொழுகைகளை ஆரம்ப நேரத்தில் தொழுகிறதுக்கு கற்றுத்தந்த ரசூலுல்லாஹ் இஷாவுடைய தொழுகையில் பிந்தின நேரம் தான் ஏற்றம்டாங்க. எந்த அளவுக்கு இஷாவுடைய தொழுகையை தாமதப்படுத்தி தொழுகிறோமோ அந்த தொழுகை மிக ஏற்றமானது. ஆரம்ப வக்துக்கு தொழுகிறதை விட கொஞ்சம் தாமதப்படுத்தி தொழுகிறது. இதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுது. ரசூலுல்லாஹ்
ஒரு சமயம் இஷாவுடைய தொழுகையை தாமதப்படுத்தினாங்க. அப்போ சஹாபாக்கள் தூங்குனாங்க, அதுக்கு பின்னால் எழும்புனாங்க. ஹஸரத் உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அப்போ சஹாபாக்கள் தூங்குனாங்க, திருப்பியும் எழும்புனாங்க. இப்படி தொடராக நடந்து கொண்டு இருக்குது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுவைக்கு நேரத்தை அறிவிக்கிறாங்க. அப்போ ஹஸரத் உமர் அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, தொலை வாங்கன்னு அறிவிக்கிறாங்க, மக்களுக்கு வந்து தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பார்த்தாங்க. சஹாபாக்களுக்கு இது கடினமாக இருக்குதே, என்ற தோழர்களுக்கு இது கடினமாக இருக்குதுன்றதால ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் தொழக்கூடிய இஷாவை ஆரம்ப நேரத்துக்கு மாற்றுறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் காரணத்திலே சொல்கிறாங்க, லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி, என் உம்மத்துக்கு கஷ்டமாக இருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ல அமருத்துஹும் ஐயுசல்லூஹா ஹாக்கதா, இந்த கடைசி நேரத்தில் இஷாவை தொழுகிறத தான் நான் கடமையாக்கியிருப்பேன் நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்போ இஷா தொழுக கடமை, ரசூலுல்லாஹ் நேரத்தை முடிவு செய்கிறாங்க. உம்மத்துக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது, இஷாவுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுந்துட்டு அதுக்கு பின்னால் சஹாபாக்கள் தூங்கிடுவாங்க, என் உம்மத்து தூங்கிடுவாங்கன்றதால ஆரம்ப நேரத்தில் தொழுகிறத ரசூலுல்லாஹ் இப்போ எங்களுக்கு ஆரம்ப நேரத்தில் தொழுகிறது தான் ஏற்றம். ஏன்னா ரசூலுல்லாஹ் அது எங்களுக்கு கஷ்டம்ன்றதால வானம்னு சொல்லிட்டாங்களே, அதனால் நாங்கள் ஆரம்ப நேரத்தில் தான் தொழணும். ஆனால் பிற்படுத்தி தொழக்கூடிய அந்த தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் நினைச்சாங்க, அப்படி வச்சாது ஏற்றமான நேரம் இருந்தாலும் என் உம்மத்துக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது என்பதால் ரசூலுல்லாஹ் அதை பிற்படுத்தினாங்களா முற்படுத்தி தொழுகிறாங்களா இருந்தால் அமல்லையும் தொழுகையிலையும் ரசூலுல்லாஹ் உம்மத்தில் நலவை பார்க்குறாங்க, கஷ்டத்தை பார்க்குறாங்க. அதே போல் பாருங்கள், ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துவாங்க. தொழுகை நடத்தக்கூடிய நேரத்தில் பின்னால் பெண்களும் வந்து தொழுவாங்க. தொழுகை பின்னால் மஅமூம்களாக பெண்கள் தொழுகிற நேரத்தில் வீட்டில் கை குழந்தை இருக்கும் இல்லையா, சின்ன குழந்தைகளையும் கொண்டு வருவாங்க. வந்து பள்ளி மஸ்ஜிதுகளில் தொட்டில் கட்டி தொங்கொட்டு வைப்பாங்க, அல்லது பக்கத்தில் பிள்ளைய படுக்க வச்சுட்டு தொழுவாங்க. இப்படி தொழக்கூடிய நேரத்தில் அந்த பச்சை குழந்தை அழுவும். அப்போ குழந்தை அழக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை அழுகிற சத்தம் ரசூலுல்லாஹ்வோட காதில் கேட்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் வருது பாருங்கள், இன்னீல அதுகுல ஃபிஸ்ஸலா, தொழுகையில் நான் நுழைகிறேன், தொழுவிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வ அன உரீது இத்தாலத்தஹா, அந்த தொழுகையை நீட்டணும்னு நான் நினைக்கிறேன், தொழுகையை நீட்டி தொழுவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஃப அஸ்மஉ புகா அஸ் சபியி, அந்த குழந்தையுடைய அழுக சத்தம் என காதில் கேட்குற நேரத்தில் ஃப அத்தஜவ்வஸு ஃபீ ஸலாத்தி மிம்மா அஅலமு மின் ஷித்ததி வஜ்தி உம்மிஹி மின் புகாஇஹி, அந்த புள்ளையுடைய அழுவசத்தை என காதில் உழுவுற நேரத்தில் அந்த புள்ளையுடைய தாயுடைய உள்ளம் பதறும் இல்லையா, தொழுது கொண்டிருக்கிறேன், எங்களோட புள்ளை அழுவுது, அவசரமாக தொழுதுட்டு புள்ளையை கையில் எடுத்து பால் கொடுக்கணும், இல்லாட்டி அந்த குழந்தைக்கு நாங்கள் அந்த அழுவையை நிப்பாட்டணும்னு அந்த தாயோட உள்ளம் பதறுமே, அதை நான் சிந்தித்து நீட்ட வேண்டிய தொழுகையை சுருக்கி தொழுவிக்கிறேன் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ பாருங்கள், தொழுகையில் குர்ஆனை ஓதி நீட்டி தொழுவிக்கிறது எவ்வளோ பெரிய இபாதத். அந்த இபாதத்தை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தாயுடைய உள்ளம் புண்படுமே அப்படின்றதுக்காக வேண்டி அந்த ஃபர்லான இமாம் ஜமாத்துடைய தொழுகையில் ஓதக்கூடிய அந்த கராத்தையும் தொழுகையும் ரசூலுல்லாஹ் சுருக்குறாங்களாக இருந்தால் எவ்வளவு ரசூலுல்லாஹ் எங்கட மேல் அன்பு வச்சிருப்பாங்க. இபாதத்தில் கூட ரசூலுல்லாஹ் அதை கவனத்தில் எடுக்கிறாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்வாக் செய்யக்கூடிய விஷயம். இந்த மிஸ்வாக்குடைய விஷயத்தில் மிஸ்வாக்குன்றது மிக 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 முக்கியமான ஒரு சுன்னத்து. எந்த அளவுக்கு சுன்னத்துன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி மிஸ்வாக்கு செய்வாங்க. தொழுகையில் மட்டும் இல்லை, மிஸ்வாக் செய்த ஹதீஸுகளை சொல்கிறதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு இன்ஷா அல்லாஹ் தனி ஒரு பயானாக அதை தெளிவுபடுத்தக்கூடிய அனுப்பில் இருக்குது மிஸ்வாக்குடைய சட்டங்கள், மிஸ்வாக்குடைய நேரங்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மிஸ்வாக்கை நான் உங்களுக்கு ஃபர்லாகி இருப்பேன், கட்டாயம் நீங்கள் செய்யணும். சில ஹதீஸுகளில் ஒவ்வொரு தொழுகைகள்லையும் இதை நான் உங்களுக்கு ஃபர்லாகி இருப்பேன், தொழுகிறதுக்கு முன்னால் உலு செய்கிறதுக்கு முன்னால் மிஸ்வாக்கு செய்கிறது ஃபர்துன்னு ஆக்கியிருப்பேன். ஆனால் என் உம்மத்துக்கு அது கஷ்டமாக இருக்கின்றதால் அதை நான் ஃபர்லாக்கல். அதையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லவ்லா அன் அஷுக்க அலா உம்மதி ல அமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி மஅ குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலேயும் நீங்கள் வுதுவுக்கு முன்னால் மிஸ்வாக்கு செய்யணும் அல்லது தொழுகைக்கு முன்னால் மிஸ்வாக்கு செய்யணும்னு உங்களுக்கு கட்டாயமாக்கியிருப்பேன், அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமென்றதுக்காக அதை நான் செய்யலை அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அதை பாருங்கள், அதில் நல்ல காரியமாக இருந்தால் என் உம்மத்துக்கு அது கஷ்டமாக இருக்கும். சுன்னத்தை செய்யாமல் இருந்தால் பாவி ஆகிடுவாங்களே, நாளைக்கு அல்லாஹ்வுடைய முன்னால் வந்து நிற்பாங்களே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலைப்படுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கையானவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜ் போகிறாங்க. நீண்ட வரலாறு உங்களுக்கு தெரியும், பெரிய ஹதீஸ் அதனோட சின்ன ஒரு பகுதி இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜ் போகிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, 7 வானங்களை கடந்து ரசூலுல்லாஹ் போகிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் அல்லாஹ்விடத்தில் தொழுகையை பரிசாக எடுத்துக்கொண்டு வார நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து என்ன அல்லாஹ் என்ன தந்தான், இப்படி 50 நேர தொழுகையா வதஅஃபு வதரக்குஹு, செய்ய மாட்டாங்க, அந்த தொழுகையை அவங்க விட்டுருவாங்க. ஃப உம்மத்துக அத்அஃப் அஜ்சாதன் வ குலூபன் வ அப்தானன் வ அப்சாரன் வ அஸ்மாஅன்,
மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட உம்மத்து பலகீனமானவங்க நபியே, உடம்பால், மனசால், அதே போல் பார்வையால், அதே போல் செவிப்புல கேட்குறதால, எல்லாம் கேட்குற தன்மை எல்லாமே அவங்களோட பலகீனமானது. அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் இந்த 50 நேர தொழுகையை கொடுத்தீங்கன்னா கட்டாயம் செய்ய மாட்டாங்க. ஃபர்ஜி, போங்க போய்ட்டு அல்லாஹ் கிட்ட வலியுஹஃபிஃப் அன்க ரப்புக்கிட்ட நீங்கள் வந்து குறைச்சி கேட்டு பாருங்கள், அல்லாஹ் குறைக்கட்டும், அல்லாஹ் போதுமானன்ற கருத்துப்பட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவையும் ரசூலுல்லாஹ் இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய தடவை அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் போகிறாங்க, குறைக்கிறாங்க, வாராங்க, திருப்பி போகிறாங்க, குறைக்கிறாங்க, வாராங்க. இந்த ஒவ்வொரு தடவைகளையும் ஹதீஸுடைய கடைசி பகுதியில் வருது, குல்லு தாலிக யல்தஃபிது நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லியுஷீர அலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் போங்கன்னு சொல்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கம் கொஞ்சம் பார்ப்பாங்க ரசூலுல்லாஹ், இப்படி சொல்கிறாங்களே போகலாமா. அவங்க வந்து வலா யக்ரஹ் தாலிக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை கூட வெறுக்கலை. சரி அப்படி இல்லை நபியை நீங்கள் ஓகேனா வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்கன்னு ஹதீஸில் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக அல்லாஹ்விடத்தில் போகிறாங்க. யா ரப்பி இன்ன உம்மத்தி துஅஃபா அஜ்சாதஹும் வ குலூபஹும் வ அஸ்மாஅஹும் வ அப்சாரஹும் வ அபதானஹும் வ ஹஃபிஃப் அன்னா. யா அல்லாஹ், இந்த உம்மத்து எல்லாத்துலேயும் பலகீனமானவங்க, உடம்பாலையும் சரி, கேள்வி புலனாலையும் சரி, பார்வையாலையும் சரி, எல்லாத்துலேயும் பலகீனமானவங்க, கொஞ்சம் நீ குறைச்சித்தா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் கடைசியாக அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் 5 நேர தொழுவையை கொடுத்தான் இல்லையா, அந்த 5 நேர தொழுவையில் அதையும் குறைச்சி கேட்குற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபகாலுல் ஜப்பார், ஹதீஸில் அப்படி வருது, அல்லாஹ் பேசுகிறான் ரசூலுல்லாஹ் பார்த்து, யா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்ல உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால லப்பைக் வ சஅதைக், யா அல்லாஹ் வந்துட்டேன் சொல்லு யா அல்லாஹ் அப்படின்னு அந்த அனுமதி அல்லாஹ்விடத்தில் தான் வந்து நிற்கிறத வந்து வெளிப்படுத்த லப்பைக் வ சஅதைக் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கிற, முஹம்மதே இன்னஹு லா யுபத்துல் கவுலு லதைய, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் அதில் மாற்றமே இல்லை, அதுதான் முடிவு. நாங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் 50 சொன்னோமே, நீங்கள் எத்தனை தடவை பேட்டு வந்தாலும் எங்கிட்ட 50 தான் முடிவு. ஆனால் உங்களுக்கு கடைசி 5 தந்தேன் ஏன் தெரியுமா, நாங்கள் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் எழுதிட்டோம். அந்த பலகையில் உம்முல் கிதாப் அப்படியே வருது ஹதீஸில், குல்லமா ஃபரதுஹு அலைக ஃபி உம்மில் கிதாப் ஃபகுல்லு ஹசனத்தின் பி அஷ்ரி அம்சாலிஹா வ இய ஹம்சூன ஃபி உம்மில் கிதாப் வ இய ஹம்சுன் அலை. நாங்கள் ஏற்கனவே உம்முல் கிதாபில் ஆரம்பத்திலே ஏட்டில் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு 50 நேர தொழுவ கடமண்டு தான். நீங்கள் எத்தனை தடவை வந்து குறைச்சாலும் 5 விட நாங்கள் குறைக்க மாட்டோம் என்று சொன்னால், நாங்கள் உம்முல் கிதாபில் எழுதிக்கிறோம் 50, வஹிய ஹம்சூன ஃபி உம்மில் கிதாப், அங்கே 50 எழுதி அதில் ரூல்ஸ் எழுதி வச்சிருக்கிறோம். யார் உங்களோட உம்மத்தில் ஒரு நன்மையை செய்வாங்களோ அவங்களுக்கு 1க்கு 10 எழுதி வச்சிருக்கிறோம் இல்லையா. அதனால் உங்களோட கடைசி அமௌண்ட் வந்து 5 தான். ஒய்ய ஹம்சுன் அலை, உங்களுக்கு நாங்கள் 5 வச்சுக்கிறோம், 5 விட குறைக்க இயலாது, 5 தான் கடைசி. நீங்கள் 5 செஞ்சால் 50 செஞ்ச மாதிரி, பலகையில் 50, உங்களுக்கு கடமை 5, அதனால் அதை பொருந்திக்கோங்கன்ற கருத்துப்பட அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹதீஸ்லேருந்து எங்களுக்கு என்ன விளங்குது, திருப்பி வார நேரத்துலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன்னும் குறைங்கன்றாங்க. யா மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கது வல்லாஹி இஸ்தஹ்யைது மின் ரப்பி, என் அல்லாட்ட இதுக்கு மேலே போய்ட்டு கேட்க எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கையான மாணவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அப்போ எங்களுக்கு ரசூலுல்லாஹ் அந்த மியராஜ் போன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தர்பார்லையும் எங்களுக்காக எப்படியாவது குறைச்சிடணும், என் உம்மத்தை அதை தாங்க மாட்டாங்க, கஷ்டமாக இருக்கும்னு குறைச்சி கேட்குறாங்களா இருந்தால் எங்களோட மேலே எவ்வளோ ஒரு பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதனால் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எப்படி வந்து எங்களோட மேல் அன்பு படைத்தவனோ அதில் ஒரு பகுதியாகவும் ஒரு துளியாகவோ ஏதாவது ஒரு அளவில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்